வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான் ரெசிபி. அதாவது சப்பாத்தி மாவில் நம்ம சப்பாத்தி செய்வோம். அதே மாதிரி மைதா மாவில் நம்ம செய்யக்கூடியது என்னது அப்படின்னா நான் ரெசிபி. சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, மைதா மாவு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எப்போவாச்சும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவைப்படுது டேஸ்ட்டை நல்லா சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பால், அதுக்கப்புறமா தயிர் இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த நான் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்காம நம்ம வெறும் மைதா மாவு, தண்ணி, உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த மாவில் வந்து நம்ம செய்யக்கூடிய நான் வந்து டேஸ்ட் இருக்காது. இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி மில்க் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மாவு வந்து தண்ணியாக ஆகிடக்கூடாது. பேக்கிங் சோடா வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் சோடா சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தயிர் சேர்த்துருக்கோம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெது வெதுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் லைட் சூடாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். உடனே நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா லேசான சூடான பால் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாவு பிணைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவை வந்து நம்ம எப்பவும் சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம நல்லா சாஃப்டாக பிணையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நான் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ரொட்டி செஞ்சாலுமே நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா மைதா மாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவுலையும் கோதுமை மாவுலையும் தனித்தனியாக செஞ்சு காமிக்கிறேன். எது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து மைதா மாவில் செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லி நம்ம செய்ய மாட்டோம், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து கோதுமை மாவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஈர துணியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சாச்சு. நம்ம ஈர துணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஈரமாயிடும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிளேட் வச்சு மூடி வச்சுட்டேன். இதே மெத்தடில் நம்ம சப்பாத்தி செஞ்சாலும் சூப்பராக வரும். இப்போ அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. உப்பும் ஜீனியும் சேர்க்குறப்ப நமக்கு அந்த சப்பாத்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து முடிச்சுட்டு அது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி 1 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்பாத்தியாக தேய்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கோதுமை மாவு. இது நல்ல கலர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப டேஸ்ட் இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்து நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது மைதா மாவு செஞ்சது. இதில் நம்ம நான் ரெசிப்பியும் அதில் நம்ம சப்பாத்தியும் செய்ய போகிறோம். இப்போ 2 மாவுமே நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது 2யுமே ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே விட போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து சப்பாத்தி இல்லைன்னா நான் ரெசிபி செய்யணும். இல்லை நீங்கள் வந்து உடனே செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நல்ல மாவு வந்து உப்பி வந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போனாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, நல்லா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாவு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு கூட கொஞ்சம் நமக்கு வந்து இலக்கமாக ஆகிடுச்சு. முதல்ல கொஞ்சம் ஹார்ட் இருந்துச்சு. இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து கூட கொஞ்சம் மாவு நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ சின்ன சின்ன பீசஸாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய ஷேப்பாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரளவு மீடியம் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன்.
மாவு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீசஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பீசஸுமே கொஞ்சம் ஈவனாக வரும். ஓரளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த ஷேப்புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் திரட்டி எடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி தேய்ச்சி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 மெத்தடில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா மாவில் தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி ஆர்டினரியாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் விரித்து எடுக்கணும்னா அதை விரித்து எடுத்துக்கோங்க. அப்படி நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சது வந்து இந்த மாதிரி ப்ளைனாக தான் தேய்ச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு திரட்டுறப்ப நமக்கு வந்து அந்த கல்லில் ஒட்டக்கூடாது. நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்லேயும் ஒட்டக்கூடாது, கீழே இருக்கிற பலகையிலையும் என்ன செஞ்சுக்கூடாது அப்படின்னா மாவு ஒட்டக்கூடாது. அதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் உதிரி மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போவே நீங்கள் இதை இப்படியே நம்ம சுட்டு எடுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து லேயராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா மாவை திரட்டி எடுத்துகிட்டு மடித்து வைக்க போகிறோம். மாவு சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா இதை நல்லா எவ்வளோ பெருசாக நீங்கள் திரட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவை விரித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த சைடு மடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த சைடு மடிச்சிக்கலாம். சிலர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிப்பாங்க, சிலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் மடிக்க போகிறோம். இப்போ மாவு நல்லா விரித்து விட்டாச்சு. சிலர் இது உள்ள எண்ணெய் சேர்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா மடிப்பாங்க. நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை. நம்ம வந்து அப்படியே பேனில் போட்டு செய்கிறப்ப எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் மாவை இந்த மாதிரி ஷேப்பாக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா திரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக உதிரி மாவும் சேர்த்துட்டு இனிமேல் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலுமே நமக்கு சப்பாத்தி கிடைக்கிறப்ப நல்ல லேயர்ஸ் வந்து நமக்கு நல்ல ஃபார்ம் ஆகும். அப்புறம் நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப வெறும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கும் இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இது நான் வந்து மைதா மாவில் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் ரெசிப்பியாக தான் நான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கோதுமை மாவுலேயே நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா திரட்டி எடுத்தாச்சு. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, பிசுப்பும் இல்லை நமக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவு பரோட்டா மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாவு விரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா குட்டி ஸ்டெப்ஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மடித்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா பரோட்டா வீச தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பரோட்டாவாக வீசிக்கோங்க. உங்களுக்கு வீச தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா மடிச்சுட்டு அதுக்கு அடுத்து திரும்பியும் எடுத்துகிட்டு திரும்பியும் நம்ம இன்னொரு பக்கம் மடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மடித்து நல்லா ரோல் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பரோட்டா செஞ்சிடலாம். இந்த மாதிரி குட்டியாக ரொம்ப பெரிய மடிப்பு இருக்கக்கூடாது, சின்ன மடிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறம் நல்ல அந்த எண்டு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா மடித்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சிடணும். இப்போ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா குட்டியாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கணும். அந்த எண்டிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி லென்த்து வந்து நம்ம நீட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்காது. அதுக்காக இந்த சப்பாத்தி மாவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா எண்டை ஃபுல்லாகவே நல்லா நீட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக உருட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா உருட்டிட்டு அந்த லாஸ்ட்டு எட்ஜை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அது கூடவே நல்லா ஒட்டி வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் மாவு வந்து பிரிஞ்சுலாம் வராது. பயப்படாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கார்னரை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு மாவை எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பரோட்டாவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பரோட்டா செய்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் மட்டும் இந்த லேயர் மாதிரி நம்ம உருட்டினதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சோம் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நான் மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். இதுவும் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ஒட்டாது. இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பரோட்டா வந்து நல்ல டேஸ்ட் வரும். இது வரைக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாதாரணமாக செஞ்சுருக்கேன், அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப், அடுத்து வந்து பரோட்டா ஸ்டைல். இந்த 3 மெத்தட்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது வந்து மைதா மாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது 3 ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் போட்டு எடுத்துக்கலாம். அது போக மீதி இருக்கிற சப்பாத்தி மாவை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சப்பாத்தி தேய்ச்சி வச்சாச்சு. இதையும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். இது மைதா மாவு, அது வந்து கோதுமை மாவு.
கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மைதா மாவு நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இப்போ நல்ல கல் சூடானதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மாவு பிணையிறப்பவே இந்த மாதிரி நான் ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா அந்த கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை, மல்லி இலை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஒன்று மட்டும் தான் நான் ரெசிபி செஞ்சேன், மீதி வந்து பரோட்டா சப்பாத்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாவில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். நான் வந்து எண்ணெய் தேய்க்காமல் தேய்ச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப திரும்பவும் என்ன செஞ்சுக்கிடும் அப்படின்னா அந்த கஸ்தூரி மேத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேனில் வச்சு செஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மைதா மாவில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் என்ன நல்லா வெந்துடுச்சு. ரெண்டு பக்கம் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து இது வந்து நான் வந்து பரோட்டா செஞ்சுருந்தேன் தான், அந்த மடிக்கி மடிக்கி வச்சுருந்தது அதுதான் இது. அதையும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சுருந்த அந்த சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல அதுதான். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம லேயர்ஸ் வச்சு செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறதுனால அதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நமக்கு வேகிறப்பவே அந்த பபுள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. 2-3 வாட்டி திருப்பி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து எப்போவுமே எண்ணெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு புஷ்ஷுன்னு வராது. அது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நான் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி, 1க்கு 2 வாட்டி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா புஷு புஷ்ஷுன்னு வரும். இது வந்து லேயர் சப்பாத்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணுது. இது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வேக வச்சு எடுத்தாச்சு. இது கோதுமை மாவில் செஞ்சது. இதுவுமே என்ன செஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து நான் ரெசிபி. நம்ம வந்து சப்பாத்தி மாவில் செய்யலை, இது மைதா மாவில் செஞ்சது. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி அப்படி இல்லைனா ஒரு குருமா வச்சு பரிமாறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த லேயர் சப்பாத்தி. பாருங்கள் உள்ளே இந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவிக்கு இந்த பரோட்டா, அதுக்கப்புறமா நான், சப்பாத்தி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.